அதிமுக கூட்டங்களை செங்கோட்டையன் தவிர்ப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அதை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதை தொடர்ந்து தவிர்த்து வருகின்றார். சட்டப்பேரவையில் வழக்கமாக எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைக்கு தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தருவார்கள். இந்த நிலையில் நேற்று அதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாகவும் எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவிர்த்திருக்கின்றார். அது தொடர்பான கேள்விக்கு சற்று முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கின்றார். நான் யாரையும் எதிர்பார்த்து காத்திருப்பவன் கிடையாது. நான் இந்த கட்சியில் ஒரு சாதாரண தொண்டன் தான். இங்கு கூட நிறைய பேர் வரவில்லை. எனவே செங்கோட்டையன் ஏன் என்னை பார்ப்பதை தவிர்க்கின்றார் என்பதை நீங்கள் அவரிடம்தான் சென்று கேட்க வேண்டும் என்ற ஒரு பதிலை செய்தியாளர்களுடைய கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கின்றார். தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்றும் கூட சட்டப்பேரவையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டையன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை அவர் தவிர்த்து வந்திருக்கின்றார். அந்த அறைக்கு செல்லாமல், அதிமுகவினருக்கான அறைக்கு செல்லாமல் சபாநாயகருடைய அறைக்கு சென்று அதன் பிறகுதான் சட்டப்பேரவை நிகழ்வில் அவர் பங்கேற்றிருக்கின்றார். மேலும் வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடிய வாயில்களில் வந்து செல்லாமல் அவர் தனியாக ஒரு வாயிலில், அதாவது முன்பக்க வாயில் வழியாக வந்து செல்கின்றார். எனவே தொடர்ந்து அதிமுக தலைமையுடன் அவருக்கு கருத்து மாறுபாடு இருப்பதன் காரணமாகவே இவ்வாறு செயல்படுகின்றார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான செங்கோட்டையன் ஏன் தன்னை சந்திப்பதையும் அதிமுக உறுப்பினர்களோடு ஒரே அறையில் வந்து அமர்வதையும் தவிர்க்கின்றார் என்பதை அவரிடம்தான் நீங்கள் சென்று கேட்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். மேலும் தொடர்ந்து அவரிடம் செங்கோட்டையன் தொடர்பாக கேள்விகள் எழுப்ப முற்பட்ட பொழுதும் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் விரும்பவில்லை என்று தெரிவித்து விட்டார். எனவே இந்த கேள்வியை பொறுத்தவரை அவர் தான் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதாகவும் யாரையும் எதிர்பார்த்து தான் இருக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கின்றார். மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பலர் அவையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையனை சமரசப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவையில் அவர் அமர்ந்திருந்த பொழுது அவரை சென்று சந்தித்து அவரிடம் பலரும் பேசியிருந்தார்கள். என்றாலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு செங்கோட்டையன் விருப்பப்படவில்லை என்று கூறப்பட்டது. அதேபோன்று அவை நடவடிக்கைகள் முடிந்த பிறகும் அவர் வழக்கமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பின்னால் திரண்டு நின்றுதான் செய்தியாளர்களை சந்திப்பார்கள். அந்த இடத்திற்கு வராமல் மாற்று வழியிலேயே சென்று விட்டார்.